அரிசி ஊற்றிட்டேங்க. இப்போ வந்து இது மூடி ஸ்லோவில் வச்சிடலாம். ஸ்லோவில் வச்சு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள் நல்லா வந்துச்சா. நான் 3 முட்டை தான் போட்டேன். நல்லா வந்து இந்த முட்டை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா முழுசாக வந்துருக்கு பாருங்கள். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், ரெடி ஆகிடுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முழுசாகவும் வந்திருக்கு முட்டை. நல்லா கிரேவியாகவும் இருக்குது பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கிரேவி வேணும்னா வேண்டான்னா இன்னும் உங்களுக்கு நல்லா வற்றி வச்சுக்கோங்க. எனக்கு இது போதும், கரெக்டாக இருக்குது. இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்தில் கூட பொசஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.